தொடர்ந்து செய்தியாளர் ராஜ்குமார் மீண்டும் இணைப்பில் வந்துள்ளார். அவரிடம் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடவுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இறுதி வேட்பாளர் பட்டியல் குறித்து நாம் கேட்கலாம். ராஜ்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இறுதி வேட்பாளர் பட்டியல் எப்போது வெளியிடப்படுகிறது? திருமாவளவன் எந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது? ரத்திகா, தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியில் இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி 25 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறது. ஏற்கனவே 11 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் 2 நாட்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மதியம் வெளியிடப்படுகிறது. அதில் 14 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிடப்படுகிறது. இதில் முக்கியமாக பார்க்கப்படும் போது அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பது குறித்து அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இதில் நாம் பொறுத்தவரை பார்க்கும்போது காட்டுமன்னார் கோயிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று மதியம் அதற்கான அறிவிப்புகள் என்பது வெளியிடப்படுகிறது. அந்த தொகுதியில் திருமாவளவன் போட்டியிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் ஏற்கனவே அதற்காக விருப்ப மனுவும் அளித்திருக்கிறார்கள். கடந்த 1 மாதத்திற்கு முன்பாக கூட அந்த தொகுதியில் அதற்கான பணிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்களும் அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் காட்டுமன்னார் கோயிலில் தான் போட்டியிட வேண்டும் என்ற கருத்தையும் அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். எனவே இன்று மதியம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பில் காட்டுமன்னார் கோயிலில் அவர் போட்டியிடுவதற்கான அறிவிப்பு இறுதி வேட்பாளர் பட்டியலில் வெளியிட வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று ஆர்கே நகர் தொகுதியில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து இந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் களம் இறங்குகிறது. ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் குறித்தும் இந்த வேட்பாளர் இறுதி பட்டியலில் அறிவிக்க இருக்கிறார்கள். அதற்கான யார் வேட்பாளராக நிறுத்துவது என்பது குறித்து ஆலோசனையும் ஏற்கனவே கடந்த 2 நாட்களாக உயர்மட்ட குழுவில் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளரும் இன்று மதியம் அறிவிக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை மற்றும் திருமாவளவன் பிரச்சார பயணங்கள் குறித்த விவரங்களும் இன்று மதியம் அறிவிக்கப்பட இருக்கிறது. ரத்திகா, அடுத்த கட்ட விவரங்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்றோம் ராஜ்குமார்.